பொதுமக்களின் நிதியை மோசடி செய்த குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சுகேஸ்வர பண்டாரவுக்கு ஆதரவு தெரிவித்து புதிய மக்கள் முன்னணி என்ற பெயரில் இந்த ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டது. தனிப்பட்ட முறையில் அவர் எந்தவொரு ஊழல் அல்லது மோசடிகளில் ஈடுபடவில்லை. அதற்கு மாற்றீடாக ஊழல் மோசடிகளை தடுக்கும் முயற்சிகளிலேயே அவர் ஈடுபட்டார். மகா சங்கத்தினர் என்ற வகையில் இந்த சந்தர்ப்பத்தில் பிரித் பாராயணம் செய்து அவரை ஆசீர்வதிக்கின்றோம். சுகீஸ்வர பண்டார மெத்துமா மகாமகதி தாம ராஜ்ய த்ரஸ்தவாதி உருவாக்கப்பட்டதை போன்று சுகீஸ்வர பண்டார நேற்று வீதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். அரசியல்வாதிகள் என்ற வகையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடி நாடு படுகொலியில் விழுவதை தவிர்ப்பதற்காகவும் நாட்டை பாதுகாப்பதற்குமான கலந்துரையாடலிலே அவர் பங்கேற்றார். இவ்வாறான சட்டத்தை பயன்படுத்தி பயங்கரவாதிகளை போன்று செயற்பட வேண்டாம். புதிய மக்கள் முன்னணி என்ற வகையில் முழு நாட்டையும் உள்ளடக்கும் வகையில் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியுடன் இணைந்து அரசாங்கத்தின் பயங்கரவாத செயற்பாட்டுக்கு எதிராக பாரிய போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம். இல்லை, குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியும் அல்லவா? அந்த குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. 2 சம்பளங்களா அல்லது 1 சம்பளமா என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கும். பொது நிர்வாக சுற்று நிரூபங்களுக்கு அமையாது தீர்மானிக்கப்படும். நாம் அவரின் நியமன கடிதங்களையோ அல்லது சுற்று நிரூபங்களையோ ஆராய்ந்து பார்த்ததில்லை அல்லவா? யார் யார் வருமான சம்பளத்தை பெற்றுக் கொள்கின்றார் என்ற தொடர்பு நமக்கு இல்லை அல்லவா? எனவே நீதிமன்றம் அதனை விசாரணைக்குட்படுத்தும். பிரதி அமைச்சர் TB சரத் புலனறுவையில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். அரசாங்க தரப்பிலிருந்து நாங்கள் மிகவும் தெளிவாக கூறினோம். அந்த கத்திக்கொண்டிருக்கும் கூட்டத்தினர் சத்தம் போடும் போது மிகப்பெரிய திருடர்களை சத்தம் போடுகின்றார்கள் என நாங்கள் கூறினோம். அவர்கள் எல்லோரிடமும் திருட்டுகள் இருக்கின்றன, மோசடிகள் இருக்கின்றன. தாங்கள் 2 சம்பளங்களை வாங்கினோம் என்பதை அவர்கள் அறிவார்கள். சுகேஸ்வர ஒன்றும் குழந்தை இல்லை அல்லவா? சுகேஸ்வர முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் செயலாளராக இருந்தவர் அல்லவா? எனவே அந்த குழந்தைக்கு தெரியும் திருடிய விதம். அந்த குழந்தைக்கு திருடிய விதம் தெரிந்த காரணத்தினாலேயே இன்னும் சில குழந்தைகளையும் சேர்த்துக் கொண்டுள்ளனர். இப்போது புலனறுவையிலும் அதே போன்ற ஒரு குழந்தை இருக்கின்றது. நேற்று அவர் விசாரணைக்கு உள்ளே செல்லும் போது நான் பார்த்தேன். அந்த குழந்தைக்கு இங்கிருந்து சூடாகி பின்புறம் சூடாகி சத்தம் போடுகின்றார். சரியா? அவர்கள் திருடியது அவர்களுக்கே தெரியும். அந்த திருடிய கூட்டமே இப்போது வந்து இந்த அரசாங்கம் திருடுகிறது என்று கூறிக்கொண்டு சத்தம் போடுகின்றார்கள். ஏனென்றால் திருடர்களுக்கு தெரியும் திருடிய விதம். அதனாலேயே அவ்வாறு சத்தம் போடுகின்றார்கள். இந்த அரசாங்கத்தை அமைக்க நடவடிக்கை எடுக்கும் தயாசிரி ஊடகவியலாளர் சந்திப்புகளை நடத்திவிட்டு வரும்போது பின்னாலேயே துரத்தி கொண்டு வந்து பிடித்தார்களாம். மக்களுக்கு நல்ல அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஒரு திருடனுடன் சேர்ந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்துவது. இந்த திருடர்கள் அனைவரும் இந்த திருடர்கள் எதிர்காலத்தில் கைது செய்யப்படுவார்கள். அது சட்டப்பூர்வமாக சட்ட கட்டமைப்புக்குள்ளேயே கைது செய்யப்படுவார்கள். அந்த ராஜபக்ச முகாமில் அடிமை வேலை செய்யும் கூலிகளுக்கு கத்தும் அனைத்து அடியாட்களும் இந்த நேரத்தில் பதற்றமடைந்துள்ளனர். ஒரு வாரம் சலேயின் பின்புறம், இன்னொரு வாரம் சலேயின் கணனி, அடுத்த வாரம் சலேயின் மனைவியும் பிள்ளையும் இந்த சம்பவத்தை வெவ்வேறு இடங்களுக்குள் சுருக்க பார்க்கிறார்கள். ஏனென்றால் இதில் இவர்களுக்கு தப்பிக்க வழியே இல்லை. முன்னுரை போன்று டீல் போட முடியாது, முன்னுரை போன்று சட்டத்தை வளைக்க முடியாது, முன்னுரை போன்று ஊடகங்களுக்கு முன்னால் கைகளை தூக்கி காட்டிவிட்டு சிறைக்கு சென்று மீண்டும் தப்பித்து செல்ல முடியாது. வழக்குகள் தள்ளுபடியாகும் நிலைமை கண்ணு கட்டிய தூரம் வரை எங்குமில்லை. அதனாலேயே அச்சமடைந்துள்ளனர். அதுவே நடக்க வேண்டும். விசாரணைகளுக்கு கடுகளவேனும் பாதிப்பு ஏற்படுத்த நாங்கள் அவர்களுக்கு இடம் தர மாட்டோம். அந்தந்த நபர்களுடன் சேர்ந்து சாப்பிட்டதற்காக எதிர்காலத்தில் மீண்டும் ராஜபக்சாக்களுடன் சேர்ந்து ஆட்சி செய்ய கனவு கண்டு நாடகமாட உங்களில் யாருக்கும் முடியாது. பொய் என்பது தண்ணீருக்குள் அமுக்கி வைத்திருக்கும் ஒரு பஞ்சு உருண்டை போன்றது மாத்திரமே. நாங்கள் அப்படி அமுக்கி வைத்திருந்த ராஜபக்ச கும்பலின் அரசியல் சூழ்ச்சியாளர்களின் அதிகாரத்தை உடைத்தோம். அவர்களின் பலத்தையும் அழுத்தத்தையும் குறைத்தோம். இப்போது அவர்களால் இதை அமுக்கி வைத்திருக்க முடியாது. இப்போது இது மேலே வருகின்றது. அப்படி வரும்போது அவர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு சென்று ஐயோ எங்களை கைது செய்யாதீர்கள் என்று கெஞ்ச வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் இன்று பயங்கரவாத தடை சட்டம் குறித்து அழுபவர்களிடம் அன்று நாங்கள் கூறினோம், அந்த அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வரும் போது அதிகாரத்தில் இருக்கும் வரை உங்களுக்கு இவை மிகவும் சுவையாக இருக்கும். ஆனால் உங்களது அதிகாரம் நழுவி அந்த அதிகாரம் வேறு ஒருவரின் கைகளுக்கு சென்று அந்த சட்டங்கள் அமுல்படுத்தப்படும் போது உங்களது உள்ளாடைகள் நனைந்துவிடும் என கூறினோம். அதுவே இன்று எலிகளுக்கு பயப்படுகிறார்கள். நுழம்புகள் இல்லாத சிறை அறைகளை கேட்கின்றார்கள். அந்த எல்லோரும் சென்ற இடங்களுக்கே இவர்களும் சென்றுள்ளார்கள். ஏனென்றால் CIDக்கு எலிகள் வராமல் மயில்களா வந்து தங்கும்.
யானைகளா பெரஹராவில் செல்ல போகின்றன. அப்படி நடக்காது. அரசியல்வாதிகள் கோட்டாவின் ஏசி அறைக்குள் இருந்து கொண்டு கோட்டாவிற்கு தேவையான அறிக்கைகளை தயாரித்து அவர்களுக்கு தேவையான கேவலமான வேலைகளை செய்து அவர்களுக்கு தேவையான குற்றங்களை செய்யும் வரை அந்த சலேக்கு இதன் பாரமும் கஷ்டமும் தெரியவில்லை. ஆனால் இந்த குற்றத்துடன் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் வரை இந்த செயற்பாட்டாளர்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டார்கள். இந்த முறைமைகளை உருவாக்கியது யார்? அவை நீங்கள் உருவாக்கிய முறைகள். அனுரகுமார புதிதாக வந்து முதன்முறையாக இவற்றை உருவாக்கவில்லை. இது நீண்ட காலமாக நடத்தப்பட்ட ஒரு விசாரணை. ஆம், இவை மூடிமறைக்கப்பட்டன. அவற்றை மூடிமறைக்கவே சலே போன்ற ஒருவரை, சுரேஷ் சலே போன்ற ஒருவரை கொண்டு வந்து அமர வைத்தார்கள். இந்த சுரேஷ் சலே புலனாய்வுத்துறை என கூறிக்கொண்டு செய்தது ஒரு பயங்கரவாதத்தை தான் என நாங்கள் தொடர்ந்து கூறினோம். யாரை சேர்த்திருந்தார்கள்? இராணுவ பிள்ளைகளையா சேர்த்திருந்தார்கள்? எல்டிடி பயங்கரவாதிகளையா சேர்த்திருந்தார்கள்? பிள்ளையானின் பயங்கரவாத கும்பல், கருணா அம்மானின் பயங்கரவாத கும்பல் ஆயிரக்கணக்கில் கொண்டு வந்து அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவற்றிலேயே சஹரான்கள் இருந்தார்கள். எனவே இந்த கொலைக்காரர்கள் வெளியே வந்தால் மக்கள் வெளியே வருவார்கள். கொலைக்காரர்களுக்கு மேடைகள் அமைக்க இந்த நாட்டு மக்கள் இடமளிக்க மாட்டார்கள். சட்டத்துறையும் நீதித்துறையும் ஊழல் மோசடிக்கு எதிராக செயற்படும் என்பதை நாட்டு மக்கள் அறிந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ் தெரிவிக்கின்றார். யோசித்த ராஜபக்ச கல்வியை அல்லது அந்த துறைக்கான பாடநெறியை நிறைவு செய்துவிட்டு அதனூடாக கடற்படைக்கு செல்லவில்லை என்பது நிரூபணமான உண்மை. எந்த களப்போரில் யோசித்த ராஜபக்ச நின்றிருந்தார் என்பதை உணர்த்த வேண்டும். அவருடைய இன்னொரு அண்ணன் கார் ரேஸ் ஒன்றை ஏற்பாடு செய்து பொதுமக்களின் பாரியளவான சொத்தை நாசப்படுத்தி இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து நாமல் ராஜபக்ச அவர்கள் உண்மையிலேயே சட்டத்தரணியா என்ற கேள்விகள் இன்று சமூகத்தின் மத்தியில் இருக்கின்றது. இன்று பசில் ராஜபக்ச அவர்களுக்கு பிடிவிராந்து. இன்று அவ்வாறு கோட்டாபய ராஜபக்ச நிரபராதியாக இருப்பாராக இருந்தால் நீதிமன்றத்தை நாட வேண்டும், தன்னை கைது செய்ய கூடாது என்று. ஊழல் மோசடியின் தாய் குடும்பம் என்றால் அது மஹிந்த ராஜபக்சவின் குடும்பமாகவே இன்று கருதப்படுகின்றது. எனவே சட்டத்துறையும் நீதித்துறையும் ஊழல் மோசடிக்கு எதிராக செயல்படும் என்பதை இந்த நாட்டில் உள்ள மக்கள் அறிவார்கள்.